வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். சிகாகோ நகரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மதுரையில் மகளிர் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்ட விவகாரத்தில் உரிமையாளர் கைது. சம்பவம் தொடர்பாக மதுரை மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் நேரில் ஆய்வு. அவசர கால பாதை உள்ளிட்ட எந்த பாதுகாப்பு வசதிகளும் இல்லாமல் விடுதி செயல்பட்டதால் உயிர் சேதம் ஏற்பட்டதாக தகவல். 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டடத்தை அகற்ற மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பியும் அலட்சியம் காட்டியதால் அசம்பாவிதம். மதுரையில் விதிகளை மீறி செயல்படும் விடுதிகளுக்கு 1 வாரத்திற்குள் சீல் வைக்கப்படும். தீ விபத்து ஏற்பட்ட பெண்கள் விடுதியில் ஆய்வு செய்த பின் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா பேட்டி. அவிநாசியில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்துச் சென்று மகாவிஷ்ணுவிடம் காவல்துறை விசாரணை. பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் சோதனை நடத்தவும் காவல்துறையினர் திட்டம். வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்து போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட மகாவிஷ்ணுவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை. பெண்கள் குறித்து மகாவிஷ்ணு இழிவாக பேசிய வீடியோக்கள் வைரலாகும் நிலையில் விசாரணை தீவிரம். அக்டோபர் மாதத்திற்கு நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு தேதி மாறவுள்ளதாக தகவல். குறுகிய காலத்தில் ஏற்பாடுகள் செய்ய முடியாது என்பதால் தேதியை மாற்ற விஜய் முடிவு. பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. ஜனவரி 10ஆம் தேதிக்கான டிக்கெட்டுகள் தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்தன. கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையை கண்டித்து மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டம். மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நீதி வேண்டி நூதன முறையில் பாட்டு பாடி எதிர்ப்பு. சந்தன மரங்களுக்கான புதிய விலையை நிர்ணயித்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. சோட்லா வகை சந்தன மரத்துக்கு நியாய விலையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,64,00,000 விலை நிர்ணயம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 53,640க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,705 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இலங்கை கடற்படையினரின் தாக்குதலை கண்டித்து நாகை மாவட்டம் செருதூர் மீனவர்கள் 2,500 பேர் வேலை நிறுத்தம். சுமார் 400க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைப்பு. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதில் படகு கவிழ்ந்து விபத்து. 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கடலோர காவல்படை விசாரணை. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தென்காசி குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிப்பு. பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி, காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி, பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை. அதில் இருக்கும் கிரீமுக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி. முடியல மேடம் என புலம்பிய ஹோட்டல் உரிமையாளர். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமுக்கு அன்னபூரணி ஹோட்டல் உரிமையாளர் வைத்த கேள்வியால் எழுந்த சிரிப்பலை.
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள். 2 அடி ஆழத்தில் சுடுமண்ணால் கட்டப்பட்ட செங்கல் கட்டுமான சுவர் கண்டுபிடிப்பு. எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 4.5 கோடி குடும்பங்கள் பயனடைவார்கள் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். (2023) உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் மூலம் இந்தியாவுக்கு 11,637 கோடி பொருளாதார பலன் கிடைத்துள்ளது. இந்தியா முதன்மையான சுற்றுலா தலமாக மாறியுள்ளதாக ICC அறிக்கை. (2024) மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை 18 வயதுக்குட்பட்டவர்கள் இலவசமாக கண்டுகளிக்கலாம் என அறிவிப்பு. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான டிக்கெட்டின் விலை ₹115 தொடங்குவதாக ICC தகவல். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை நிவேதா தாமஸ் திருப்பதியில் சாமி தரிசனம். ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி.